ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான புறமோ வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து தலை டாஸ்க் டே வரே வா, அப்போ இன்றைக்கி சூப்பராக போகும் போல இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமருதனுக்கும் கனிக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. ஆனால் கனி ஆல்ரெடி நம்ம கேப்டனை பார்த்துருக்கோம். கமருதீன் ஆவாரா அப்படி தான் இங்கே பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஒரு டாஸ்க்கு, தலை டாஸ்க்கு முடிஞ்சால் மிதி ரைட்ரா ஆரம்பித்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேருமே பயங்கரமாக டஃப்பாக ஒரு பிளே கொடுக்குறாங்க. காலில் வந்து 3-4 பலூன் கட்டணும் பொழுது 2 பலூன் நினைக்கிறேன். கட்டிட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், தாக்கலாம். ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்க தாக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கேம் போல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்வதிக்காக வந்துட்டு அமித் அவர்களும், கமருதீனுக்காக சபரி அவர்களும், ஆதரிக்கு எஃப்ஜே, கனிக்கு விக்ரம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஆதரி எஃப்ஜேவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. இப்போ ஃபுல்லாக ஆதரி கூட தான் எஃப்ஜே இருக்கார். இவங்க என்ன மோட்டிவேஷனில் உள்ளே வந்தாங்க, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் முகத்திரை கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட முகத்திரை இவங்களே கிழிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயங்கள். அது இதில் வேறு வந்துட்டு அந்த டாஸ்க்கு கோட் டாஸ்க்கில் அவங்க பண்ண அலப்பறை இருக்கு. நான் உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன் இப்போ சொல்ல வேண்டியது என்ன? என்னம்மா இதெல்லாம் ரைட். பயங்கரமாக போட்டி நடக்குது. ஃபஸ்ட்டே வந்து ஆதரி காலி. அவங்க கேப்டன் ஆனாலும் பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியும் ஓட்டு கம்மியாகிடுச்சு, இந்த வாரம் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்த வாரம் திரும்ப வந்து அந்த கேப்டன் பதவிக்கு ஏதாவது போட்டியோ இல்லை ஏதோ சம்திங் நடக்க போது வச்சுக்கிங்களேன். ஏன்னா ஓட்டு பயங்கரமாக கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க வெளியே போயிடுவாங்க. கூட யார் போவாங்கன்றது இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக பார்வதியும் காலி. ஸோ பார்வதியோட கேப்டன்ஷிப்பை நம்ம பார்க்க முடியாது. என்னத்த சொல்ல, நல்ல ஒரு சான்ஸ் தான். நல்ல அமித்தும் வந்து நல்ல ஒரு ஆச்சாரமான ஆள் தான். அவரும் மேலே தூக்கி வச்சுட்டோன்னா யாருமே வந்துட்டு எட்டு வைக்க முடியாதுன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து தமானு விடுறாங்க. பாவமாக இருக்குது. ஸோ நல்லா டஃப்பாக இருக்குது. ஏன்னா அவரோட ஐடிக்கு ஈக்குவலாக விக்ரமும் இருக்கார். கமருதீன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ பார்க்கும்போது விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கமருதீன் என்னதுண்ணா கேமுன்னு வந்துட்டேன்னா தப்பு இல்லை. ஏன்னா கேமுன்னு வந்துட்டு அவங்க எல்லோரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பலன் தான் இருக்குது. ஸோ ரொம்ப டஃப்பான இது தான். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து விக்ரம் இருக்கார், இந்த பக்கம் சபரி இருக்காப்புல. 2 பேருமே நல்லா அந்த ஸ்ட்ரென்த்தில் ஓகே தான், சூப்பர் தான். ஆனால் சபரிக்கு கையில் கொஞ்சம் பெயின், அதான் ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணதுனால ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. ஆனால் அவரோட நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆள் வந்து விக்ரம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் யார் கேப்டனாக வர போகிறான்னு தெரியல. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கனியோட கேப்டன்ஷிப்பில் பார்த்தாச்சு. எப்படியும் அது வந்துட்டு இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் கமருதனோட கேப்டன்ஷிப் பார்க்கணும். ஏன்னா முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் எப்படி இருந்தார், இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காரு. இந்த சேஞ்ச் ஓவரோட கேப்டன்ஷிப்பை எப்படி அணுகுவார் அப்படின்னு நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். விஜய் பார்த்து கிடைச்சிடும் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் கிடைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். கமருதன் கிடைச்சாலும் விஜய் பார்த்து கிடைச்ச மாதிரி தான். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் யார் வின் பண்ண செம்ம மாசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு கமருதீன், உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.